டேய் சுத்தி வைங்கடா, நான் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். சரிண்ணா. ஜாக்கிரதை. அந்த பக்கம் நல்லா சுத்துறா. தீபா, நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்க, நான் அந்த பக்கமா போய் பாக்குறேன். சரிக்கா. சார், இவங்க என் மாமியாரு கோயில்ல பாத்தீங்களா? 2 நாளா காணோம். இல்லையம்மா, நான் இவங்களை பார்க்கலையே. பக்காடா. டேய் என்னண்ணா? டேய், இந்த அம்மாவை தேடி யாரோ இங்க வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? இங்கேயே இருந்து பத்திரமா பாத்துங்க. நான் போய் யார் என்னன்னு சரி, நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. பத்திரம்டா. சாமி, சொல்லுங்க. இவங்க எங்களோட அத்தை. இவங்க இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்களா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா சாமி? 2 நாளா இந்த அம்மா இங்கதாம்மா தங்கி இருக்காங்க. இப்பதான் பக்தர்களுக்காக விபூதி மடிக்க சொல்லியிருந்தேன். இங்கதான் இருப்பாங்க, போய் பாருங்க. ரொம்ப நன்றி சாமி. வாங்கக்கா. டேய், என்னண்ணா? அவங்க 3 பேரு ஐயர்கிட்ட இந்த அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம இங்க இருந்து ஆபத்து. இப்பவே அவங்க கண்ணில் படாம எஸ்கேப் ஆகணும். சரியா? தூங்குடா. சரி, அடிச்சுடா. இப்படி இப்படி போகடா. இந்த பக்கம் பார்த்தாடா. அத்தைதான் இங்க விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க. அப்ப எங்க போனாங்க? வாங்க போய் பார்க்கலாம். என்னாச்சுப்பா இந்த அம்மாக்கு? அது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம். அப்படியா? சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. சரிம்மா, சரி. அத்தையே எங்க தேடியுமே கிடைக்கலையே. இரு, யார்கிட்டயாவது கேட்போம். அவங்கள கேட்கலாம் வாங்க. அக்கா, நீங்க இந்த ஏரியா தானா? ஆமா. ஒரு நிமிஷம், போட்டோ காட்டு. இவங்களை இங்க பாத்திருக்கீங்களா? இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு 3 பேர் தூக்கிட்டு போறாங்க. அதோ போறாங்க பாருமா. அத்தை, அத்தை. சீக்கிரம் போலாம். ஏறா. சீக்கிரம் வண்டி எடு. ஏங்க, என்னாச்சு? அத்தையை யாரோ 3 பேர் ஆம்னி வேன்ல கடத்திட்டு போறாங்க. அந்த ஆம்னி வேன் நம்பர் TN10BH7614. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி. சார்,
அம்மாவை காஞ்சிபுரம் கோயில்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. நான் வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க கார்த்தி. TN10 TN10 BH BH 7614. 7614. ஆமா சார். ஓகே கார்த்தி, நான் உடனே எல்லா செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆமன்வன் சிட்டி லிமிட்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மடக்கி பிடிச்சிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க சார், சீக்கிரம். ஓகே கார்த்தி. யோ வண்டி எடு. கார்த்தி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அத்தையை காப்பாத்த முடியல. இல்ல நீ போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. அந்த 3 பேரும் டார்ச்சர் பண்ணிட்டாங்கடா நம்மள. ஆமாங்க. ச்சே. சங்கர் தான் கால் பண்றாரு. பேச. ஹலோ சங்கர், என்னாச்சு? மேடம், அந்த அம்மாவை கடத்திட்டு இப்போ நாங்க பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம் மேடம். சூப்பர் சங்கர். ரியா, பிளான் சக்சஸ். ஆனா மேடம், அதுல ஒரு சிக்கலாய் போயிடுச்சு மேடம். சிக்கலா போச்சா? என்ன சொல்றீங்க? அந்த அம்மாவை கோயில் இருந்து தூக்கிட்டு வந்து நம்ம ஆம்னி வேன்ல ஏற்றும் போது அந்த அம்மாவோட மருமக 2 பேரும் கூட யாரோ ஒரு பொண்ணும் மொத்தம் 3 பொம்பளைங்க பார்த்துட்டாங்க மேடம். பார்த்துட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். மேடம், ஒரு வழியா அந்த லேடிஸ் 3 பேரையும் சமாளிச்சு எப்படியோ போராடி நாங்க அந்த அம்மாவை கடத்திட்டு கிளம்பிட்டோம் மேடம். மொத்தத்துல அந்த அம்மா இப்ப நம்ம கஸ்டடியில கார்ல தான் மேடம் இருக்கு. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் மேடம். ஆனா என்னன்னா மேடம், அது அந்த 3 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு மேடம். ஐயோ, போச்சு. சரி, அவங்க உங்களை அடையாளம் பார்த்துட்டாங்களா? அடையாளம் அவங்க நல்லா பார்த்துட்டாங்க மேடம். அப்போ இனி நீங்க வெளியில எங்கேயும் போகாதீங்க. கண்டிப்பா கார்த்திகிட்ட தீபா வண்டி நம்பரை சொல்லிருப்பா. வண்டியையும் அபிராமியையும் மறைவான இடத்துக்கு கொண்டு போய் வைங்க. மேடம், அந்த அம்மாவை மறைவா வைக்கிறது ஓகே. வண்டி எதுக்கு மேடம் மறைவா வைக்கணும்? வண்டி நம்பரை கார்த்தி இந்நேரம் போலீஸ்க்கு சொல்லியிருப்பான். போலீஸ் இப்போ ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கார்த்தி உங்களோட ஜாதகத்தையே அவன் கையில கொண்டு வந்திருப்பான். நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போகாம மறைவா இருங்க. ஒரு 2 நாள் மட்டும் இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாமே ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறமா வெளியில வாங்க. சரிங்க மேடம். சரி, நானே ஃபோன் பண்றேன், நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐஸ்வர்யா. இது மட்டும் ஆனந்துக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான். என்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவான். பயப்படாத ரியா, நாங்க இதை விட எவ்வளவோ பார்த்துட்டோம். நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறம் பின்வாங்க கூடாது. அது ஓகே தான், ஆனா நீங்க இந்த வீட்டோட மருமக. உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் எனக்கு கிடையாது. நான் 2வது கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்திருக்கேன். யாருக்காவது விஷயம் தெரிய வந்தா பிரச்சனை பெருசாயிடும். அவ்வளவு சீக்கிரத்துல நான் மாட்டி விட மாட்டேன். தைரியமா இரு ரியா. அத்தை இந்த வீட்டுக்கு வராம இருந்தாதான் உங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் லாபம். நான் இதை அவ்வளவு ஈஸியாலாம் விட மாட்டேன். டேய் இறங்கடா. துக் 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 வாடா. புடி. ஜாக்கிரதை. புடிண்ணா.
இன்னும் 2 நாளைக்கு நாம இங்கே தாண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தாண்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த ஆபரேஷன்ல இறங்கி காரியத்தை முடிக்கணும். டேய் மணி, அந்த கார்த்தி நிச்சயமா நம்ம வண்டி நம்பரை நோட் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லி ட்ரேஸ் பண்ணி இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்த வண்டி அவன் கண்ணில் பற்றக்கூடாதுடா. நீ போய் அந்த வண்டி எங்கேயாவது மறைச்சு வை. போடா, அவன் கண்ணில் பற்றக்கூடாது. சரி போ. சார் அந்த வண்டி நம்பரை ட்ராக் பண்ண முடிஞ்சா? நீங்க கொடுத்த அந்த வண்டி நம்பரை வச்சு காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணிட்டேன். அந்த ஆமணி வேன் இன்னும் ஸ்ரீபெரும்புத்தூர் செக் போஸ்ட்டை தாண்டல. அவங்க வந்தாங்கன்னா அங்கேயே மடக்கிடுவாங்க. அதை தாண்டி போனாலும் சிட்டி லிமிட்டை டச் பண்ண முடியாது. சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் ஆகியும் இந்த ஏரியாவை தாண்டி இருக்க மாட்டாங்க நான் சொல்றீங்க? கண்டிப்பா இந்த சரௌண்டிங்குள்ள தான் எங்கேயோ இருப்பாங்க. அப்போ அந்த நம்பரை நோட் பண்ணி போலீஸ் அவங்கள ட்ராக் பண்றதை அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா கார்த்தி, அதனால தான் எங்கேயும் மூவ் பண்ணாம வெயிட் பண்றாங்க. சார் நம்ம இப்படி வேணா யோசிச்சு பார்க்கலாமா? சொல்லுங்க கார்த்தி. சார் ஒருவேளை அவங்க சிட்டிக்குள்ள போகாம ஏன் ஆப்போசிட்டா எதனா பிளான் பண்ணிருக்க கூடாது? இங்க பக்கத்துல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியால நிறைய பழைய குடோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல? எஸ், வாய்ப்பு இருக்கு கார்த்தி. அங்க இருக்கிற குடோன்ல எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கிட்னாப்பர்ஸ் உங்க அம்மாவை கொண்டு போய் ஏதாவது ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்க சார், அங்க போய் பார்க்கலாமா? போலாம் கார்த்தி, வண்டி அடியா. என்னாச்சு டாக்டர், உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு. உட்காருமா. கவலைப்படாதீங்க, ஒன்றும் பெருசாலாம் அடிபடல. சின்ன காயம்தான். ட்ரெஸ்ஸிங் கூட தேவையில்ல. ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணா போதும். டேய், உனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணாதடா. ஏன்னா இந்த அம்மாவை நம்ம இங்க அடைச்சு வச்சிருக்கிற விஷயம் எந்த வகையிலையும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சரிங்கண்ணா. ஜாக்கிரதை. அண்ணா அண்ணா, என்னடா கார்த்தி அங்க போலீஸோட வரானே. நினைச்சேன். கார்த்தி எப்படியாவது ஸ்மெல் பண்ணி வந்துருவான்னு நினைச்சேன். வந்துட்டான். டேய், சீக்கிரமா அந்த அம்மா மறைங்கடா. சரிண்ணா.
அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. கார்த்தி என்ன கார்த்தி, எந்த கொம்பம் வந்தாலும் அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. வெறுங்கையை வீசிட்டு தான் போகணும். கார்த்தி வந்தா அவன் கண்ணில் நம்ம பற்றக்கூடாதுடா. மறைஞ்சு நின்று தான் பார்க்கணும். ஜாக்கிரதையா இருங்க. வாங்க இந்த குடோன்ல பார்க்கலாம். கான்ஸ்டபிள் சார், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. எஸ் சார். கடவுளே, என் பையன் என்னை மீட்டுட்டு போக வந்துட்டான். பக்கத்திலேயே நிக்கிறான். ஆனா என்னால அவனை கூப்பிட முடியலையே. ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? இது ரொம்ப ரொம்ப கொடுமையான சோதனை. சார். என்ன கார்த்தி? அம்மா இங்கே இல்லையே சார். இனிமே இங்க தேர்றது வேஸ்ட் கார்த்தி. எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் இன்னும் 2-3 குடோன் இருக்கு. ஒருவேளை அங்கே கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ. வாங்க போய் பார்க்கலாம். சரிங்க சார், வாங்க.